ஜனவரி 1 முதல் மொத்தம் 150 நீதிபதிகள் சம்பள உயர்வை பெறவிருப்பதாக கடந்த வாரம் அரசாங்க பதிவேடு தகவல் வெளியிட்டுள்ளது. 2025 ஆண்டின் நீதிபதிகள் ஊதிய விதிமுறைகளின் கீழ் தலைமை நீதிபதியின் மாத சம்பளம் 46,800 ரிங்கெட்டாகவும், மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவரின் சம்பளம் 31,500 ரிங்கெட்டிலிருந்து 40,950 ரிங்கெட்டாக உயரும் என டிசம்பர் 24 வெளியிடப்பட்ட அரசாங்க பதிவேட்டில் தெரிவிக்கப்பட்டது. மலாயா தலைமை நீதிபதி மற்றும் சபா மற்றும் சரவாக் தலைமை நீதிபதி ஆகியோரின் சம்பளம் 39,650 ரிங்கெட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. முன்னதாக மலேசிய தலைமை நீதிபதிக்கு 30,500 ரிங்கிட்டாகவும், அதே நேரத்தில் சபா மற்றும் சரவா தலைமை நீதிபதிக்கு 30,000 ரிங்கிட் ஊதியம் வழங்கப்பட்டது. கூட்டரசு நீதிமன்ற நீதிபதிகள் இப்போது 37,050 ரிங்கிட் சம்பளத்தையும், மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் 35,750 ரிங்கிட்டும் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் 34,450 ரிங்கிட் சம்பளத்தையும் பெறுவார்கள். ஒப்பந்தத்தின் கீழ் பதவி வகிக்கும் நீதித்துறை ஆணையர்கள் 33,150 ரிங்கிட் வருமானம் பெறுவார்கள். நீதிபதிகள் பெறும் மாதாந்திர அலவன்ஸ்கள் மற்றும் பிற சலுகைகளில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. 2 மாதங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் 2026 பட்ஜெட்டை தாக்கல் செய்தபோது அனைத்து நீதிபதிகளும் 30 விழுக்காடு சம்பள உயர்வை பெறுவார்கள் என நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருந்தார். நீதிபதிகளின் சம்பளம் ஆக கடைசியாக 2015 ஆண்டில் உயர்த்தப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம்.